தனிநபருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படின்றப்ப அந்த தனிநபருக்கு பரிகாரம், ஏன்னா பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சரியாகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சரியாயிரும் அப்படின்றது நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டு. அப்ப நீங்க ஒரு பரிகாரத்தை எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த ஸ்தானத்தை தடுக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். 11 தடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி கட்டம் 10. அதுல என்ன கொடுத்திருந்தேன்? உயர் பதவி, தொழில் அப்படின்னு கொடுத்திருந்தேன். அப்ப தொழில் பண்றவனும் ஒரு தொழில் போதும் நினைப்பானா? திருப்தி அடைவானா? அடையமா. அப்ப 10ஆம் பாவம் நிறைய செயல்பாட்டுல இருக்கிறவன் அதுல உயர் பதவிக்கு போகணும், அடுத்து போகணும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இருப்பானே தவிர ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்க மாட்டான். அப்ப அந்த 10ஆவது கட்டம் செயல்படுறவன் 11ஆவது கட்டம் அடி. ஒரு மரத்துக்கும் ஒரு ராசி இருக்கும்ல. இப்ப நான் சில நட்சத்திரங்கள் கேக்குறேன். அந்த நட்சத்திரங்களுக்கு கோயில்ல இந்த மரம் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இங்க உள்ள அத்தனை பெரிய கோயில்களும் நட்சத்திரத்திற்காக கட்டப்பட்டவையே. ஓகே. அங்க உள்ள நட்சத்திர ரேசஸ், அவ்வளவுதான் கான்செப்டுங்க. அப்ப இந்த நட்சத்திர கோயில் தான் இது அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்ப அது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன? ஸ்தல விருட்சம். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டவர் தான் KE ஆஸ்ட்ராலஜர் நத்தம் பாண்டியன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கதை மாதிரி கேட்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு ஜாதகம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் உங்ககிட்ட வந்தா நீங்க அந்த ஜாதகத்தை எப்படி கணிப்பீங்க அப்படின்ற வரைக்கும் கேட்டாச்சு. இப்ப அடுத்து என்னன்னா, அந்த ஜாதகக்காரருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை, இல்லை அந்த அவங்களுக்கு இல்லை குழந்தை பிறக்கலை, இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கல, லைஃப் செட்டில் ஆகலை, இந்த மாதிரி ஒரு தனிநபருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படின்றப்ப அந்த தனிநபருக்கு பரிகாரம், ஏன்னா பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சரியாகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சரியாயிரும் அப்படின்றது நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டு. அப்ப நீங்க ஒரு பரிகாரத்தை எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? சரிங்க. OS பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு லாகாக தான் போகுங்க. ஆனால் இதோட எண்டில் கண்டிப்பாக உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக நான் ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத பையன் அப்படின்றத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் போன வீடியோஸில். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ ஆத்மார்த்தமாக உள்ளே போனேன் அப்படின்னா, என்னோட புரிதல் தான் தப்பாக இருந்தது. நீங்களும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேரோட புரிதல் தப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம், பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேருக்கு ஜோதிடமே பிடிக்காம போச்சு. உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கலன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஜோதிடத்தை நம்பி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செஞ்சு அவன் லைஃப்பை வீணடிச்சிருப்பான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால அவருக்கு ஜோதிடமே பிடிக்காம போயிருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சிலர் உண்மையில் பரிகாரம் அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றின ஒரு நீங்கள் சொன்ன கதையாகவே நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேங்க. உங்கள் நேரம் இது கொஞ்சம் லென்த்தாக போகும், ஆனால் உங்கள் நேரம் 100% வீணாகாது. ஓகேங்களா? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த பரிகாரம் இருக்கும். சரிங்க மேம், உள்ளே போயிடலாம். எங்கள் முறையில் ஜாதகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பரிகாரம் அப்படின்ற விஷயத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இருக்காரு இல்லை அப்படின்றது கான்ட்ரவர்சி தான். நம்மளுமே அதை அப்படியே வச்சுக்கிறோம். இருக்காருன்னு சொல்ல வேண்டாம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் பிரபஞ்சம் இருக்கிறது உண்மை இல்லைங்களா? பிரபஞ்சம் உண்மை, யூனிவர்ஸ் இருக்கிறது உண்மை, 9 கிரகங்கள் இருக்கிறது உண்மை, நட்சத்திரங்கள் இருக்கிறது உண்மை. அப்ப இந்த பஞ்சபூத தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சபூத தத்துவங்கள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி 5 தத்துவங்கள் இருக்கு. அதுல இந்த ஆகாய தத்துவத்தை அறிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஏன்னா பெர் செகண்டுக்கே எத்தனையோ விதமா விரிஞ்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயம். ஆகாய தத்துவத்தை அறிந்தவர் அஞ்ஞானின்னு சொல்லுவோம். அவருக்கு ஜோதிடமே தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப இந்த 4 தத்துவத்தை மட்டும் மேஜரா எடுத்துக்கிட்டு இந்த வானியல் சாஸ்திரம் செயல்படுது. ஓகேங்களா? அப்ப முதல் தத்துவம் என்ன? நெருப்பு தத்துவம். அடுத்த தத்துவம் நிலம். ஓகேங்களா? நெருப்புங்கிறது மேச ராசி, காலச்சக்கரத்திற்கு முதல் விஷயம். என்னடா இவன் ராசி நட்சத்திரம் பேச மாட்டானே, ஏன் பேசுறான்னா ஒரு புரிதலுக்காக நான் பேசுறேன். மேச ராசி நெருப்பு தத்துவம், ரிஷப ராசி நில தத்துவம். ஓகேங்களா? மிதுன ராசி காற்று தத்துவம், கடக ராசி நீர் தத்துவம். இந்த 4 பூதங்களின் அடிப்படையில தான் இந்த ஜோதிடம் செயல்படுது. அப்ப நான் சொல்லிட்டேன், நிலம், அத முதல் ராசியான நெருப்பு, நிலம்,
காற்று, நீர். ஓகேங்களா? அப்ப இந்த நெருப்பை அணைக்கணும்னா அந்த நீர் இதை ஒரு ரவுண்ட் ஷேப்ல வச்சுக்கோங்க. அப்ப நெருப்பை இந்த நீரை ஊத்தி அணைச்சிடலாம் இல்லையா? அப்ப அந்த நெருப்பு ராசிகளை இந்த நீர் ராசி கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த இந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா, அது நிலத்துல கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் ஆகிரும். அப்ப இந்த காற்று இருக்கு பாத்தீங்களா, இந்த காற்றை இந்த நிலம் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த காற்று இந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா இப்ப இந்த புயல்லாம் வருது, அந்த காற்று அடிச்சு அந்த பக்கம் இழுத்துட்டு போயிருச்சு அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுதான பிரபஞ்ச விதி. இதுல மாற்று கருத்து எதுவும் இல்லையே. இதேதான் மேம் ஜாதகமும். ஓகேங்களா? ஒரு கட்டத்தை அதற்கு முன்னாடி கட்டம் தடுத்துரும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஒரு புரிதலுக்காக இந்த 12 கட்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுல உள்ள காரகங்களையும் கொடுத்துட்றேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்கல? எல்லாருக்கும் எல்லாவும் கிடைக்கலல்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது தானே. ஒரு விஷயத்த கடவுள் கொடுத்தாருன்னா ஏன் இன்னொரு விஷயத்த தடுத்துடுறாரு? ஓகேங்களா? இந்த பிரபஞ்ச விதி பிளஸ் இது, இவ்வளவுதான் ஜோதிடம். அப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா பரிகாரம், யாருக்கு எது இல்லையோ அது யாரு தர்றாங்கன்னு பார்த்து கொடுக்கறது தான் பரிகாரம். ஓகேங்களா? அதை தடுத்துக்கிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை தடுக்கிற ஒருத்தனை கொடுத்து நாங்க கோயிலுக்கு ஒரு விஷயம் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? அதை அப்ப புரிதலுக்காக நான் 12 கட்டத்தையும் கொடுத்து அதுல உள்ள காரகங்களையும் தாரேன். சோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்றேன் மேம். புரியுற எல்லாருக்கும் புரியுற. ஓகேங்க மேம். சரி, இப்ப சதுரமா இருக்கக்கூடிய அந்த ஜாதக கட்டத்தை ஒரு புரிதலுக்காக நேரா வச்சுக்கலாம், ஒரு புரிதலுக்காக வச்சுக்கலாம். அப்ப முதல் கட்டத்துல பாக்குறோம் நம்மளோட தலை அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்மளோட மூளை சிந்தனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது கட்டத்துல பணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூணாவது கட்டத்துல மனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாலாவது கட்டத்துல வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தேன். ஐந்தாம் கட்டத்துல காதல் உணர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். ஆறாவது கட்டத்தில் உழைப்பு வெற்றின்னு சொல்லியிருந்தேன். ஏழாவது கட்டத்துல விட்டு கொடுத்தல், அதான் திருமணம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்தல் சொல்லியிருந்தேன். எட்டாவது கட்டம் கஷ்டமான ஒரு பாவம், மறைவு ஸ்தானம் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒன்பதாவது கட்டம் அப்படின்னா தெய்வம், ஆன்மீகம், தந்தை இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். கடவுள் ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 9வது கட்டத்துக்கு 10வது கட்டத்தை தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பொறுப்பு ஸ்தானம் சொல்லி கொடுத்திருந்தேன். தொழில் அப்படின்னு கொடுத்திருந்தேன், உயர் பதவி அப்படின்னு கொடுத்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்மஸ்தானம் இதெல்லாம் கூட வேண்டாம். 11வது பாக்ஸ் லாபஸ்தானம்னு சொல்றோம். அப்ப அந்த நண்பர்கள், சேமிப்பு, லாபம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ். 12வது பாக்ஸ் அப்படிங்கிறது விரயஸ்தானம், பாதம், அதுவும் ஒரு. ஆனா அங்க முதலீடு அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு, முதலீடு. அப்ப நம்ம ஒரு விஷயத்த முதலீடு செஞ்சு வைக்கிறோம், நம்ம பிள்ளை பேரம்பேத்திகளுக்கு வேணும்னு, நமக்கு பிரயோஜனப்படல. முதலீடுங்கிறது நீண்ட கால முதலீடு இந்த 12. அப்ப இது எப்படிப்பா ஒண்ணு தடுத்துருது அப்படின்னா, இந்த 12 கட்டங்கள்ல எந்த கட்டத்தோட தன்மை அவனுக்கு அதிகமா இருக்கோ அந்த கட்டமா தான் அவன் செயல்படுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 12வது கட்டத்துல முதலீடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துட்டேன். சோ இது வீடியோ ஷோவாகுமோ உங்களுக்கு தெரியும். முதலீடு இந்த கட்டத்தை தடுக்கணும்னா 11ஆம் பாவம் இருக்கு பாருங்க, அது ஆக்டிவேட்ல இருக்கிறவன் தான் அதை பண்ணுவான். என்ன பண்ணுவான்? லாபத்தை பூரா அவனே செலவு பண்ணணும்னு நினைப்பான். எதுக்கு பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் அவங்க சம்பாரிச்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு இவன் அவங்க அப்பா சேர்த்து வச்சதெல்லாம் கூட அழிச்சிட்டு நிம்மதியா திருப்தியா வாழ்ந்து இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நம்ம நிம்மதியா வாழ்வோம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஓகே அப்படின்ட்டு அப்படி வாழ்வோம். அப்ப அப்படி வாழ்றவன் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ற, முதலீடு செஞ்சு வைக்க மாட்டான். அப்ப இந்த முதலீடுங்கிற பாவத்தை 11ஆம் பாவம் தடுத்துருச்சு. அவன்கிட்ட எதுவுமே சேமிப்பு முதலீடா இல்ல ஃபியூச்சர்ல. இப்ப இந்த லாபம், லாபஸ்தானம் 11ஆம் பாவம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப லாபம்னா பணம் மட்டுமே லாபம் கிடையாதுங்க. இன்னைக்கு எனக்கு என்னெல்லாம், இன்னைக்கு பிரியாணி கிடைச்சுன்னா எனக்கு லாபம், இன்னைக்கு நான் ஜாலியா வீட்டுல தூங்கி எந்திரிச்சேன்னா அது எனக்கு லாபம், இன்றைய நாள் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட போச்சுன்னா அது எனக்கு லாபம். இதுதான் லாபம். ஓகேங்களா? அவங்க எல்லாரும் பணம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப பணமும் லாபம் தான், இதுக்கும் லாபம். அப்ப இந்த ஸ்தானத்தை பாருங்க, இந்த ஸ்தானத்தை தடுக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். 11 தடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி கட்டம் 10. அதுல என்ன கொடுத்திருந்தேன்? உயர் பதவி, தொழில் அப்படின்னு கொடுத்திருந்தேன். அப்ப தொழில் பண்றவனும் உயர் ஒரு தொழில் போதும் நினைப்பானா? திருப்தி அடைவானா? அடையமா. அப்ப 10ஆம் பாவம் நிறைய செயல்பாட்டுல இருக்கிறவன் அதுல உயர் பதவிக்கு போகணும், அடுத்து போகணும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இருப்பானே தவிர ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்க மாட்டான். அப்ப அந்த 10வது கட்டம் செயல்படுறவன் 11வது கட்டம் அடி
ஓகே. அவனுக்கு அது கிடைக்காது. அவன் ஏங்கிக்கிட்டே இருப்பான், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படிலாம் இருக்கேன், நம்ம பாரு இப்படி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் பொறுப்பாளியா இருப்பான். ஒரு 1000 பேத்து கீழே வச்சு வேலை வாங்குறவன் இப்படி எல்லாம் தெரிய முடியுமா? கரெக்டான நேரத்துக்கு போகணும், வரணும். அப்ப உயர் பதவின்னு சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவர் ஒரு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம்னா ஒரு பதவி, நம்மளை ஆள்பவர்கள். சிஎம்ல இருந்து எல்லாரும் அப்படிதான் வருவாங்க, கலெக்டர்ல இருந்து எல்லாரும் அவங்க தான் வருவாங்க. அப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் நிம்மதியா இருக்க முடியுமா? 2 மணிக்கு போய் படுப்பாரு, 2:30 மணிக்கு கால் ஒரு ஐயா இங்க ஒருத்தனை வெட்டிட்டாங்க குத்திட்டாங்க வாங்க எந்திரிச்சு ஓடுவாரு. நிம்மதியா இருக்க மாட்டார். அவருக்கு லாபமே இல்லை. ஒரு பொறுப்பு. ஓகேங்களா? அப்ப 10 11 தடுத்துருக்கு. இப்ப இந்த பொறுப்பு லாபம் இந்த ஸ்தானங்கள்லாம் இருக்கு இல்லையா, பொறுப்பு உயர் பதவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பாவம் 9வது கட்டம். அது கடவுள் ஸ்தானம்னு சொன்னேன். அப்ப நீதி நேர்மை இதெல்லாம் கடவுள். ஓகேங்களா? அப்ப நீதி நேர்மை பாக்குறவனால தொழில் பண்ண முடியுமா? கோயில் குளம்னு திறவனால உயர் பதவிக்கு போக முடியுமா? அவன் அந்த பொறுப்பு தன்மையில இருக்க மாட்டான். பொறுப்பா இருக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் பொறுப்பா இருக்கணும், ஒரு சிஎம் பொறுப்பா இருக்கணும், ஒரு கலெக்டர் பொறுப்பா இருக்கணும், பொறுப்பாளி. இந்த கோயில் பட்டை அடிச்சுட்டு கோயில்ல போய் உட்கார்றவங்க என்ன பொறுப்பு சித்தனே அப்படின்னு இருக்கவங்களால இப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப அவர்களால் இவங்கள மாதிரி இருக்க முடியும். இந்த கட்டத்தை அந்த கட்டம் தடுத்துருச்சு. அதாவது இது ஒரு புரிதலுக்காக, மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். நிறைய காரகங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப ஒரு புரிதலுக்காக இது இந்த பரிகாரத்தோட மெர்ஜ் பண்றதுக்காக சொல்றேன். அப்ப இந்த 9ஆம் பாவம்ங்கிறது கடவுள்னு சொல்லிட்டேன். 8ஆம் பாவம் தான் கஷ்டம்னு சொன்னேன். அப்ப இந்த எண்ணியாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் இந்த 9ஆம் பாவங்கிற கடவுள் ஸ்தானம் அடியாயிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அப்ப கடவுளோட அனுகிரகத்தை தடுத்துருச்சு அவனுக்கு. அதனால லைஃப் பூரா அந்த 8 கஷ்டமா அனுபவிக்கிறான். அப்ப கஷ்டம்ங்கிறது 8ஆம் பாவம்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. 7ஆம் பாவத்துல என்ன சொன்னேன்? வெளி பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. திருமண வாழ்க்கைன்னு வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, அவ்வளவுதானே, வெளியில பழகிறது, அதானே. அப்ப கஷ்டத்தை வெளியே சொல்லும் போது என்ன ஆகுது? அந்த கஷ்டம் குறையுது. அப்ப சார் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறா, இப்போ 50,000 இருக்குது வச்சு சரி பண்ணு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம்னா அதை நான் சரி பண்றேன். இல்ல அவன்கிட்ட காசு கொடுக்கல, அவர் ஐடியா சொல்லுவான். கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது கஷ்டம் குறையுது மேம், அவ்வளவுதான். அப்ப 8வது கட்டத்தை 7வது கட்டம் தடுக்குது. அப்ப 7வது கட்டம் ஆக்டிவேட்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சூப்பர் பாவம் 7ஆம் பாவம். அப்ப அந்த ஆழம் தெரியாம கால விட மாட்டான். 1க்கு 2 தடவை எல்லாத்திட்டையும் கேட்டு செய்வான். புரியுதுங்களா? கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பான். சோ அது அப்ப 8வது கட்டத்தை 7வது கட்டம் தடுத்துருச்சு. 7வது கட்டம்னா என்ன? வெளியில பழகுறது, விட்டு கொடுக்கறது. திருமணம்னாலே என்ன? விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை தானே. 6ஆம் பாவம்ங்கிறது வெற்றி ஸ்தானம்னு சொன்னேன். அப்ப இந்த 7ஆம் பாவம்ன்றது விட்டு கொடுக்கிறது. விட்டு கொடுத்தா வெற்றி அடைய முடியுமா? அப்ப 6ஆம் பாவம் அதிகமா செயல்படுறவனுக்கு தான் அந்த டிவர்ஸ்ல போறது, நீயா நானான்னு பாக்குறது, நான் ஜெயிச்சே ஆவேன் வரட்டுல நிக்கிறது. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி பாக்ஸ் தான் அந்த 6வது பாக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. உழைப்பு, வேலை. உழைக்கிறவனால விட்டு கொடுக்க முடியுமா? நீ உழைக்காம சம்பாதிக்கிற ஏதோ போன சொல்லுங்க, உழைச்சு மாச சம்பளம் வாங்கிட்டு ஒரு தவிர அந்த சம்பளம் தொலைஞ்சு போச்சு எவ்வளவு வருவேன், உழைக்கிற விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளவு கான்செப்ட். அப்ப இந்த 6வது கட்டத்தை தடுக்கணும்னா 5வது கட்டம் தான் வரணும். அப்ப நல்லா கவனிங்க, 5வது கட்டம்ங்கிறது இதயம், காதல்னு சொன்னேன், லவ்னு சொன்னேன். அப்ப யாரும் லவ் பண்ணிட்டு ஜாலியா அப்படி 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 இருக்கிறவன் வேலைக்கு போக முடியுமா? உழைக்க முடியும்? உழைக்க எண்ணமே வராதவனுக்கு. அப்ப 5வது கட்டம் அதிகமா செயல்படுறவன் திறமையை வச்சு பார்க்கணும்னு நினைப்பானே தவிர அடுத்தவன்ட வேலைக்கு போகணும்ன்ற சிந்தனையே வராது. தடுத்துரும். அவன் பாருங்க ஜாலியா இருப்பான், எவனையும் போய் ஜெயிக்கணும், வைக்கணும், வெட்டணும், குத்தணும்னு இருக்க மாட்டான். சோ 6ஆம் பாவம் செயல்படுறதுனால அவன் வம்பு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். சோ அது 5ஆம் பாவத்தை நம்ம கொடுப்போம். ஓகே, அது அப்ப 5ஆம் பாவம்னால என்ன? காதல். அப்ப அது இயற்கை அப்படின்னு. காதல்ங்கிறது மனிதர்களுக்கு அதாவது மனிதர்கள் உயிருள்ள விஷயங்களுக்கு தான் வரும், மனிதர்களுக்கு தான் வரும். விலங்குகள் யாரா வேணாலும் உயிருள்ள விஷயங்களுக்கு தான் வரும். அப்ப இயற்கை அப்படிங்கிறது 5ஆம் பாவம். ஓகேங்களா? அப்ப 4ஆம் பாவத்தை எடுத்துக்கங்களேன். அதை தடுக்கணும்னா 4ஆம், அப்ப அது செயற்கை. அந்த 4ஆம் பாவத்தோட காரகம் என்ன சொன்ன? வீடு, வீட்டுக்கு வாகனம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒழுக்கம், சிக்கனம், இதெல்லாம் 4வது பாக்ஸோட காரகம். அப்ப ஒழுக்கமா இருக்கிறவன் வீடு, வாசல், இதுக்கெல்லாம் இந்த உணர்வுகள் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆக மாட்டான். ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பான். அப்ப இந்த பாக்ஸ், அப்ப அந்த பாக்ஸ் செயல்படுறவனுக்கு அந்த லவ், இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது. ஓகேங்களா? அப்ப அந்த 5ஆம் பாவம் தான் குழந்தை. அந்த குழந்தைய தடுக்கணும். இந்த 4ஆம் பாவம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். சோ அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப 4வது கட்டத்துக்கு வரும். இப்ப இந்த 4வது கட்டத்துல என்ன பார்த்தோம்? வீடு. ஓகேங்களா? ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கூட 4ஆம் பாவம் தான். அப்ப இந்த சொந்த ஊர், இதெல்லாம் 4வது பாவம். இப்ப இதெல்லாம் நிலையானவை. நான் அமெரிக்காவுக்கே போனாலும் என் ஊர் மதுரை தான். ஓகேங்களா? என் சொந்த ஊர் மாறவே மாறாது. ஏன் வீடு யாரும் தூக்கிட்டு போவாங்களா? மாட்டாங்க. அப்ப 3ஆம் பாவம்ங்கிறது இடமாற்றம். மனம்னு சொன்னேன். மனம் என்ன செய்யும்? அளவாஞ்சுக்கிட்டே இருக்கும்.
இந்த 4ஆம் பாவம் உள்ளவன் என்ன பண்ணுவான், சரி ஒரே போக்கஸ்டா இருப்பான். இந்த 3ஆம் பாவம் என்ன செய்யும், அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு நிலையா ஒரு இடத்துல இருக்க சுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருப்பான், பிளான்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த 3ஆம் பாவம் அதிகமா செயல்படுறவன் 4ஆம் பாவத்தை தடுத்துடுவான். அப்ப அவனால வீடு வாசல்ல இப்ப 4ஆம் பாவத்துல எனக்கு 3 தொடர்பு, எனக்கு இந்த உலகத்துல கையகல இடம் கூட இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 3 தடுத்துருச்சு. 4ங்கிறது வீடு, அதை தடுத்துருச்சு எனக்கு அந்த பாக்ஸ் ஆக்டிவேட். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு என்னதான் நான் இன்னமும் சம்பாதிச்சாலும் என்னால் என் பேர்ல கொஞ்சம் கூட இடம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நான் அடமான வச்சிருவேன், இல்ல வித்துருவேன். ஓகேங்களா, அப்ப என்னதான் பண்ணணும், என் ஒய்ஃப் பேர்ல பார்த்து அதை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை ஜோதிடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி இப்ப இந்த 12வது கட்டம் யாரை தடுக்கும், அப்படியே திரும்ப ரவுண்டுக்குவாங்க, 1ங்கிற மூளையை தடுத்துரும். அப்ப அவனுக்கு தான் அந்த மூளையே வேலை செய்யாது. அப்ப அந்த ரொட்டேஷன் தான். இந்த நீர் எப்படி நமக்கு பிரெயின் அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த 12 1 தடுத்துரும். ஓகேங்களா, அப்ப 12 நிறைய செயல்படுற என்ன சுய சிந்தனை இருக்காது. ஓகேங்களா, அப்ப இந்த ராசிகளை தொடர்புன்னு சொல்றேன். அதுனா என்னன்னா, இந்த 12வது கட்ட ஆக்டிவேட்ல நிறைய அப்படி அந்த பிறந்த நேரத்துல அந்த குடுப்பனை நிறையான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்ப இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, ஒரு கட்டத்தை அதற்கு முன்னாடி கட்டம் தடுக்கும்பா. பிரபஞ்ச விதியும் இதான்ப்பா. நிலத்தை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு, நீரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப இதேதான் இங்கேயும். ஓகேங்களா, இதை வச்சுதான் கணிக்கப்பட்டிருக்கு ஜாதகம். இப்ப 12 கட்டத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோம். இதுல இருந்து மக்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு கான்செப்ட் அவ்வளவுதான். என்னன்னா, ஒரு கட்டத்தை அதற்கு முன்னாடி கட்டம் தடுத்து நிறுத்திடும். இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த ஒரு கட்டம் செயல்படுனா நமக்கு அந்த குடுப்பனை நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மீனிங். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குடுப்பனை கிடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் அவ்வளவுதான். அடுத்து அதான் மேம் சொல்ல வரேன். ஓகே, நல்ல கேள்வி. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களையும் எங்க முறையில பிரிச்சு எடுத்து வச்சிரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நட்சத்திரங்கள் தான் பவர்ஃபுல். சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்களே டம்மி தான். கிரகங்களை இயக்குறதே மேல இருக்கு, அதுக்கு மேல இருக்க நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள் வச்ச வேலையாட்கள் தான் அந்த 9 கிரகங்களும். ஓகேங்களா, அப்ப அந்த நட்சத்திரங்கள் தான பிரபஞ்சம். இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. இப்ப நட்சத்திரம்னு நீங்க எதை சொல்றீங்க? இப்ப எனக்குன்னா ராசி இது இருக்கு, நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை சொல்றீங்களா, இல்ல நீங்க எந்த மாதிரி நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்களையும் சொல்றேன் மேம். ஓகேங்களா, கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது நீங்க பிறந்த நட்சத்திரம். ஜஸ்ட் நீங்க ஒரு மெட்ராஸ்ல பிறந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அது நல்ல பலனை தருமா கெட்ட பலனை தருமா சொல்லுங்க? தெரியாது. அதுதான் மக்களோட. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒரு பலனை கிரியேட் பண்ணி 9 கிரகங்கள் வாலியாக நமக்கு தருது. ஓகேங்களா, அப்ப ஒவ்வொரு கிரகமும் அதுக்கு உண்டான 3 நட்சத்திரம் இருக்கு. அவங்க பேச்சதான் கேட்கும். இப்ப நம்ம அந்த நட்சத்திரங்களையே தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். அதுதான் நம்ம நட்சத்திர முறை. கிரகத்தையும் தான் நட்சத்திரங்களை போயிட்டோம். நம்ம மெத்தடுல கிரகங்கள், அதாவது நட்சத்திரங்கள் என்னென்ன 27 நட்சத்திரங்களும் என்னென்ன ராசிகளை தொடர்பு கொள்ளுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு என்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இதுதான் உண்மையான ஜாதகம். ஓகேங்களா, இதுதான் உண்மையான ஜாதகம். எந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது, அவ்வளவுதானே. 27 நட்சத்திரங்களே அப்ப 9 கிரகங்களோட பலன்களையும் நம்ம பார்த்துட்டோமா. ஓகேங்களா, அப்ப நீங்க தான் இனிமே கேட்கணும் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த நட்சத்திரங்கள் சில பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குன்னு நான் போட்டிருக்கேன். 27 நட்சத்திரங்களையும் வந்து தெளிவா சொல்லிட்டீங்க, அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றதையுமே சொல்லிட்டீங்க. இப்ப பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம வர்றப்ப எங்களுக்கு லிட்ரலி எப்படி சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல எடுத்தோம்னா ஒரு 10 பிரச்சனை தான் இருக்கு. மொத்தமா எடுத்தோம்னா 10 பிரச்சனை தான். அப்ப அந்த 10 பிரச்சனைகளுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? தாராளமா பண்ணலாம். அப்ப இனிமேதான் உங்களை கேள்வி கேட்க விட போறேன். அப்ப நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து முதல் பிரச்சனை குழந்தை இல்ல அப்படின்றது. அதுக்கு என்ன பரிகாரம்? குழந்தை இல்ல அப்படின்னா, குழந்தைங்கிறது 5ஆம் பாவம். அதை தடுக்கிற மாதிரி 4ஆம் பாவம் அதிகமா அவங்களுக்கு செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணு அவங்க ஜாதகத்தில் இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் 5ஆம் பாவத்தை வச்சிருக்கும், அந்த கோவிலுக்கு அனுப்பி விடுறோம். ஒரு நட்சத்திரத்தோட கோவில் 5ஆம் பாவம் வச்சிருக்கோம், அந்த நட்சத்திரத்தோட கோவிலுக்கு அனுப்பி விடுறோம். அப்படி இல்ல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு 4ஆம் பாவம் தானே செயல்படுது. அதை தடுக்கணும்னா 3ஆம் பாவம் தானே வரணும். அப்ப ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு 3ஆம் பாவத்தை வச்சிருக்கோம், அந்த கோவிலுக்கு அனுப்பி விடுறோம். அப்ப என்ன ஆகுது, அந்த கோயிலுக்கு போறப்ப இந்த 4ஆம் பாவம் டீஆக்டிவேட் ஆகும். இந்த பிரபஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, அப்ப அவங்களுக்கு அதுக்கான விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா, இன்னும் வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. சோ இப்ப நான் ஓவராலா உங்ககிட்ட கேக்குறேன்,
இப்ப வேலை கிடைக்கணும், கஷ்டம் குறையணும், கடன் குறையணும், பணவரவு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழணும், என் தொழில் நல்லா போகணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் லைஃப்ல எல்லாருக்குமே வேணும்னு கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஓவராலா நீங்க பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? கணிச்சு எடுத்த ஜாதகத்துல 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும், 2 நிமிஷம் லேட்டா பிறந்த எனக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அது அந்த இதுல தெளிவா இருக்கீங்க. இப்ப எது வேணுமோ அந்த நட்சத்திரங்களுக்கு கோயிலுக்கு போக சொல்ல போறோம். இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், உயர் பதவிக்கு போகணும். உங்க ஜாதகத்திலே 10ஆம் பாவத்து, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கார்த்திகையில பிறந்து அது என்ன பலனை தரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அதுதான். அப்ப சப்போஸ் கார்த்திகை 10 வச்சிருந்தா, சோ நீங்க அந்த கார்த்திகை நட்சத்திர கோயிலுக்கு போங்க, உங்களுக்கான சொல்யூஷன் அங்கதான் இருக்கு. அந்த ரேசஸ், சூரிய ஒளி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அந்த மாதிரி அந்த ரேசஸ்க்கு போங்க. ஓகே, இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் தான் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்ல கேள்வி மேம். இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் மக்களை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நம்ம பார்க்க வச்சோம். அப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன், சூரிய ஒளி அதுதான் ஜோதிடம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அப்ப ஜோதிடம் உண்மை இல்லை என்றால் கோவில்களும் உண்மை இல்லை. ஓகே, ஆனா நீ ஏன் கடவுள் இல்லைன்ற அப்படிங்கிற, கடவுள் இல்லைன்னு இருக்காரா இல்லையா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்க டைம் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்ப என்னன்னா, இப்ப ஒரு முஸ்லிம் மதத்தினரை நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க என்னமம் செய்யறாங்க, தொழுகிறாங்க, நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை செய்யறாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். கிறிஸ்டின் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட போய் இயேசு கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க. இந்துக்கள் என்ன செய்யறாங்க, போய் சாமி முன்னாடி ராகுல் சிவன் பார்வதி போய் நின்று வேண்டுறாங்க. இதுல காமனான விஷயம் என்ன மேம்? கடவுள் தானே. கடவுள் தானே காமனான விஷயம். ஆனா அது காமனான விஷயம் கடவுள் இல்லை, தேவைகள் தான் காமனா இருக்கு, வேண்டுதல் தான். அப்ப வேண்டது மட்டும்தான் காமன் மேம். சரிங்களா? அப்ப இந்த நட்சத்திரங்களை பாருங்களேன், இப்ப கடவுளே இல்ல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம் மதத்தினர் கூட அந்த நிலா மாதிரி வச்சிருப்பாங்க, பிளஸ் ஸ்டார் வச்சிருப்பாங்க. அந்த பண்டிகைக்கு முன்னாடி அந்த ஸ்டாரை பார்ப்பாங்க. அந்த ஸ்டார் தெரியலன்னா ஒரு நாள் தள்ளி கூட வைப்பாங்க. அந்த பிறைய பாக்குறாங்களா, நட்சத்திரங்களை பாக்குறாங்களா? அப்ப அவங்களுக்கு நட்சத்திரங்கள் தொடர்பு வந்துருச்சா? கிறிஸ்டின பாருங்க, அவங்க பண்டிகைக்கு என்ன பண்றாங்க, ஸ்டார் கட்டுவாங்க நட்சத்திரத்தை. அது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு வழிகாட்டினதா சொல்றாங்க. அப்ப நட்சத்திரங்கள் வழிபாடு வந்துருச்சா? நம்ம இந்து மதத்துல என்ன செய்யறோம், நட்சத்திரங்களை தான் கார்த்திகை நட்சத்திரம் அது இது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க உள்ள அத்தனை பெரிய கோயில்களும் நட்சத்திரத்திற்காக கட்டப்பட்டவையே. அங்க உள்ள நட்சத்திர ரேசஸ், அவ்வளவுதான் கான்செப்டுங்க. அப்ப இந்த நட்சத்திர கோயில் தான் இது அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்ப அது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்தல விருட்சகங்கள், ஸ்தல மரங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த மரம் தான் கான்செப்ட். இப்ப இந்த 3 மதத்தினரும் வேண்டுதல் தான் கான்செப்ட்னு சொன்னேன். நம்மளும் என்ன சொல்றோம், போய் சிவன் முன்னாடி போய் நின்று வேண்டுறோம். வேண்டும் போது கைய மேல தூக்கி வேண்டுங்க அப்படின்னு. இப்படி வேண்டா மட்டும் என்ன ஆயிர போகுது சொல்லுங்க, கைய மேல தூக்கி வேண்டு, கருவறையை சுத்தி வா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அங்க உள்ள ரேசஸ் வந்து நம்ம முடி வந்து ஒரு ஆண்டனா மாதிரி, நம்ம உடம்பே ஆண்டனா தானே, அந்த ரேசஸ் இழுத்து கொடுக்கும். இவ்வளவுதான் மேம் கான்செப்ட். மேல தூக்க கம்பு கூட்டு முடி, இந்த முடிகள் மூலியமா உள்ள போகும். இன்னுமே திருச்செந்தூர்ல எல்லாம் சட்டையை கட்டிட்டு உள்ள வர சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த எனர்ஜி நம்ம உடம்பு உள்வாங்கிக்கிறோம். ஆனா அந்த விசாக நட்சத்திரம், அது அந்த விசாக நட்சத்திரம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு தெரியாம அவங்க போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எல்லா கோயிலும் நன்மை தான் தரும், எல்லா ரேசஸும் அப்படின்ட்டு. அப்ப இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த ஸ்தல மரம்னு ஒண்ணு வச்சு அது இன்ன நட்சத்திர கோயில்னு நமக்கு இண்டிகேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஓகே, அந்த கோயில்ல இருக்க மரத்தை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப நீங்க ஏதாவது சில நட்சத்திரங்களை கேளுங்க மேம். சார், இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, கோயில்ல இருக்க மரங்களை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒரு மரத்துக்கும் ஒரு ராசி இருக்கும்ல. இப்ப நான் சில நட்சத்திரங்கள் கேக்குறேன். அந்த நட்சத்திரங்களுக்கு கோயில்ல இந்த மரம் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமா மேம், அதை வச்சு தானே கணிக்கிறேன். கேளுங்க மேம். ஓகே, இப்ப பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தோட மரம் என்னவா இண்டிகேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நெல்லி மரம். ஓகே, நெல்லி வனநாதர். ஓகேங்களா? நெல்லி மரத்தை ஸ்தல மரமா வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சிவனை வச்சு அவருக்கு பேரு நெல்லி வனநாதர். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஓகே, ஃபேமஸான கோவில். அடுத்து வந்து இப்ப நான் கேட்டேன் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தோட மரம் அத்தி மரம். ஓகேங்களா? அத்தி மரத்தை ஸ்தலம் அத்திவரதர், காஞ்சிபுரம். ஓகேங்களா? அது கார்த்திகை நட்சத்திரத்தோட கோவில். அடுத்து மகம்ங்கிறது ஆலமரம் மேம். ஆலமரத்தை ஸ்தலமரமா வச்சு ஆலந்துரையார் கோவில்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அவர் பேரு ஆலந்துரையார், சிவன் பேரு ஆலந்துரையார். ஓகே சார். பூச நட்சத்திரத்துக்கு
பூச நட்சத்திரத்தோட மரம் அரச மரம். அரச மரத்தை ஸ்தலமரமா வச்சு அந்த சிவனை முன்னாடி வச்சு அரசலீஸ்வரர்னு வச்சுட்டாங்க. ஓகே. சித்திரை சித்திரை நட்சத்திரத்தோட மரம் வில்வ மரம். வில்வ மரத்தை ஸ்தலமரமா வச்சு வில்வனேஸ்வரர்னு வச்சுட்டாங்க. சுவாதி நட்சத்திரத்தோட மரம் மருத மரம். மருத மரத்தை ஸ்தலமரமா வச்சு மருதீஸ்வரர்னு கோயில் வச்சுட்டாங்க. அந்த சிவனுக்கு பேரு. ஓகே. சதயம் நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரத்தோட மரம் கடம்ப மரம். கடம்ப மரத்தை ஸ்தலமரமா வச்சு கடம்பனேஸ்வரர்னு வச்சுட்டாங்க. குளித்தலைகிட்ட இருக்கு. ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா? ஒரு இண்டிகேட் ஆயிருச்சுங்களா? அப்ப நீ ஏன் வந்து சாமியை கும்பிட்ட உடனே போய் அங்க கருவறையை சுத்திவான்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவங்களும் சாமியை பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ள சாமி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஸ்தல மரத்துக்கிட்டையும் சொல்லிடுறீங்க. அப்ப அது இந்த மரங்கள் வந்து பிரபஞ்சத்திற்கும் அதற்கும் கனெக்டிங் இருக்கு. அது ஒரு கடத்தி மாதிரி செயல்படும். இப்ப 3 மதத்தினரும் வேண்டுனார்கள் இல்லையா? வேண்டுனாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. பிரபஞ்ச விதி என்ன? கேட்டால் கிடைக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். இதுதான பிரபஞ்ச விதி. அப்ப இந்த நம்ம முன்னோர்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரத்துக்கு அதுக்கு ஒரு கடத்தி மாதிரி இருக்கு. இங்க வச்சு மரத்தை போய் நீ கும்பிடுறானா ஒரு பேர் போக மாட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி சிவனை வச்சாங்க. எல்லா சிவனும் ஒண்ணுதானே. இது வரைக்கும் நான் சொன்ன சிவன் எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா பேரு மட்டும் வேற வேற வேற. சிவன் ஒண்ணுதானே. அப்புறம் ஏன் இதுக்கு இவ்வளவு பேர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப பின்னாடி இருக்க ஸ்தல மரத்துலதான் கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இவனுக்கு தெரியாம தான் நம்ம அனுப்ப முடியும், சூட்சமமா தான் அனுப்ப முடியும். இதை இன்னைக்கு சொல்லும் போதே சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றப்ப யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப கடவுளின் பேரால் சுத்தி வர்றப்ப நமக்கு எந்த ரேசஸ் கம்மியா இருக்கோ அந்த கோவிலுக்கு அனுப்புறோம். பிளஸ் எந்த ஸ்டார் வந்து நம்ம பலமா இருக்கோ அங்க அனுப்புறோம். ஓகேங்களா? முன்னாடி வந்து நம்ம பரிகார முறைகள்ல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்தது. என்னன்னா, இந்த ஜென்மத்துல நம்மளை தண்டிக்கிறதுக்குன்னு சில நட்சத்திரம் இருக்கும். அது தண்டிக்கத்தான் செய்யும். அப்ப என்ன செஞ்சுட்டா, இவர் கெட்டு போயிட்டாரு இவர் கோயிலுக்கே, சனி கெட்டு போயிட்டாரு சனீஸ்வரன் கோயிலுக்கே, குரு கெட்டு போயிட்டாரு குரு கோயிலுக்கே அனுப்பிச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்ப அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலா முடிஞ்சது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் அந்த ரேசஸ் எனக்கு செட் ஆகாது. அப்ப திரும்ப திரும்ப அங்க போனா கெட்ட எனர்ஜி தானே வரும். ஓகேங்களா? இப்ப ஒரு போலீஸ்கார் இருக்காரு, என்னைய பிடிக்கணுங்கிறது அவருக்கு மேலிடத்து உத்தரவு, இவரை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அங்க இருந்து எனக்கு கிளம்பி வராரு, அவன் எப்படி இருந்தாலும் ஓகே லாக் அப். அப்ப நான் போய் ஒருத்தன் அட்வைஸ் கேட்கறேன். அப்ப அவர் என்ன சொல்றான், 2 விதமான அட்வைஸ் பண்றான். டேய் நீ போய் அவர்கிட்டே சரண்டர் கையில காலில் விழுந்து கெஞ்சியாவது இப்படியாவது இப்படி வச்சிரு. இன்னொருத்தன் சொல்றான், இல்லடா அவர் வர்றது சரியில்லை, நீ போய் உன் ஃப்ரெண்டு அரசியல்வாதி இருக்கிறாரு அங்க போய் உட்காந்துரு, ஃப்ரெண்டோட அப்பா அங்க போய் உட்காந்துரு, இல்ல உன் ஃப்ரெண்டே லாயரா இருக்கான் அவரை போய் பாரு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லு. இவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப என்ன செய்யறேன் நான், இவங்க கிட்ட போய் சார் விட்டுருங்க சார் அப்படின்னா, நானா போய் சரண்டர் ஆகி கெஞ்சிறப்ப என்ன ஆகும், தம்பி நான் என்னையா செய்வேன், மேலிடத்து உத்தரவியா அப்படின்னு என்னை அடிக்காம கூட்டு போவார். ஆனா கன்ஃபார்ம்டு. அதே இங்க போயிட்டேனா, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டடா, இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன், நீ சேஃபான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம எங்க அந்த ஃப்ரெண்டு நமக்கு யாரு நல்லா இருக்கானோ பலவானோ அங்க போறோம், அனுப்பி விடுறோம். ஒண்ணு. அதே மாதிரி இந்த குழந்தையெல்லாம் கேட்கிறப்ப 4ஆம் பாவம் தான் செயல்படும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லையே, அப்ப 4 தான் செயல்பட்டு இருக்கு. அப்ப அதை தடுக்கிற 3ஆம் பாவத்தோட கோவில் உங்க நட்சத்திரத்துல இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே அந்த பலனை தரும். இது எத்தனையும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல மாறும்னு சொல்லிட்டேன். அப்ப ஜாதகம் இவ்வளவு சென்சிட்டிவ். ஓகேங்களா? தோராயமா பாக்குறோம் வைக்கிறோம் அப்படின்லாம் இல்ல, ஒரு ஜாதகம் இவ்வளவு தூரம் உள்ள போகணும். ஓகே. ஸோ ஒரு ஜாதகம் ஒரு மனிதர் எப்படி எழுதுறீங்க, அதில் என்ன பிரச்சனை வருது, எந்த வந்து ஒரு கட்டம் ஒரு நல்லா இருந்ததுன்னா எந்த கட்டம் அடி வாங்கும், அதுக்கான பரிகாரம் என்ன, பரிகாரத்தை எதை வச்சு பண்ணுறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க மேடம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.